ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நடிகை கீர்த்தி சுரேஷ் 2 பீஸ் நீச்சல் உடையில் தாறுமாற ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் கிடையாது, இன்னொரு சினிமாவில், இன்னொரு இண்டஸ்ட்ரியில். அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடுகளை போய் பார்க்கலாம். ஸோ நடிகை கீர்த்தி சுரேஷை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி நடித்தாங்க, எவ்வளோ குடும்ப குத்து விளக்க பவ்யமாக நடித்து கவர்ச்சியா முடியவே முடியாது, தொடையை கூட நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. என் தொடைய, என்னுடைய கையை கூட தூக்கி அந்த கிளீன் ஷேவை கூட காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஓப்பனாக பேசின ஒரு நடிகை இப்போ வாய்ப்பு இல்லைன்னா வந்து எல்லாமே புரிய வைக்கும் அப்படின்றது இந்த நடிகை மூலமாக தெரிய வந்திருக்கு. ஸோ வீட்டில் கொஞ்சம் வருஷமாக வந்து உட்காந்தாங்க, எந்த பட வாய்ப்பும் இல்லாமல். அதுக்கப்புறம் நிறைய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியை பற்றி. ஸோ இப்போ அவங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி, தமிழ்லையும் சரி, தன்னுடைய கவர்ச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழில் கவர்ச்சியாக வந்து கீர்த்தி சுரேஷை காட்டுறதுக்கு டேரக்டர்ஸ் ரெடியாக இல்லை பெருசாக. ஏன்னா இங்கே வந்து அவங்கள பார்த்த விதம் வேறு, அதனால் அவங்களுக்கான கவர்ச்சியான ரோலும் வந்து கீர்த்தி சுரேஷ் நேராக போக மாட்டேங்குது. ஏன்னா கவர்ச்சி ரோல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கவர்ச்சி ரோல் காட்டுறதே ஏகப்பட்ட கண்டிஷனோடு தான் வந்து காட்டுறாங்க இல்லையா. ஸோ அதில் ஒன்று, என்னுடைய வந்து தொப்பில் காட்ட மாட்டேன், அப்புறம் வந்து சில வந்து ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ் போட மாட்டேன், கவர்ச்சியாக நான் காட்டுறேன், ஆனால் இடுப்பை காட்டுறேன், அப்புறம் வந்து முன்னழகை கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குனிஞ்சு காட்டுறேன், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஆனால் மொத்த கவர்ச்சிக்கு இன்னும் வந்து அவங்க ரெடியாக இல்லை. அரசல் புரசலாக காட்டுறாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க கண்டிஷன் போடுறதால இதுக்கு நான் வேற ஆளை குடிச்சிட்டு போயிடுவேனே. இன்னொரு எத்தனையோ அப்கமிங் ஆக்டர்ஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் நடிக்கிறதுக்கு கூட தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டேன், எனக்கு நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் ஒதுக்கிட்டாங்க. தெலுங்கு சினிமாலையும் ஆல்மோஸ்ட் வந்து ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அங்கே நிறைய நடிகைகள் வந்து புது வரவாக வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் கீர்த்தி சுரேஷ் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சமான கவர்ச்சியான விஷயங்களை வந்து காட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ ரீசெண்டாக வந்து தன்னுடைய க்ளீன் ஷேவ் பண்ண அந்த கைகளை தூக்கி காட்டுற அந்த விஷயமா இருக்கட்டும், பப்பில் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய யோகா வீடியோ. ஸோ தன்னுடைய டைட்டான ஒரு லெகின்ஸை போட்டுக்கிட்டு தன்னுடைய பின்னழகு முன்னழகு எல்லாமே வந்து தெரிகிற விதமாக, அந்த அச்சு அப்படியே தெரிகிற விதமாக தன்னுடைய யோகா வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுவும் யோகா அப்படின்றது நான் தலைகீழ நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் போட்டுக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 360 டிகிரி கேமரா வச்சு சுற்றி என்னுடைய முன்னழகு பின்னழகு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுற மாதிரி நீ வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அந்த கவர்ச்சி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் ரசிகர்களுக்காகவே இன்னொரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நடிகர், தெலுங்கு நடிகரான நிதின் ரெட்டி அவர் நடிக்க உள்ள புதிய படத்தில் ஹீரோயினாக ஒப்பந்தமாயிருக்காரு கீர்த்தி சுரேஷ். ஏன்னா முதல்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா 2 பேருக்குமே உண்டான அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனதால் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, காதல் அப்படின்னு சொல்லி நிறைய கிசு வந்துச்சு இவங்க மேலே. ஸோ அதனால் முதல்ல அந்த வாய்ப்பை வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. ஸோ அவங்க படத்தில் வந்து ஏகப்பட்ட கவர்ச்சி சீன்ஸ் வைக்கிறேன், அதுக்கெல்லாம் கூட ஓகே. ஆனால் ஹீரோ இவர் வேண்டாம், ஏன்னா இவர் கூட நடித்தா ஆல்ரெடி ஒரு படுக்கறை காட்சியில் ரொம்ப நெருக்கமாக நடிச்சதால் 2 பேருக்கும் உள்ள கிசு போட்டு விட்டாங்க. இதனால் வேணாம்னு சொல்லி ஒதுங்கியிருந்தாங்க. இப்போது அதிகமாக பணம் கொடுக்குற ரெடியாக இருக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர் என்ன சொன்னார்னா, நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரியான இந்த மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி பணத்தை வச்சு வாய் அடிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிதின் ரெட்டி கூட ஆல்ரெடி வந்து கவர்ச்சி சீன்ஸ் நடித்ததால் இப்போ வந்து நடிக்கிறதுக்கு தயக்கம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தீவுக்கு ஷூட்டிங் போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாடல் காட்சியில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அந்த தீவில் பிக்னியோ இல்லைனா அந்த 2 பீஸோ ஏதோ ஒன்று போட்டு, ஆனால் ஃபுல்லாக வந்து காட்டுவாரான்னு தெரியல, ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆடைகளை வந்து மாற்றி 2 பீஸே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே எப்படி நிதின் ரெட்டி கூட நடிக்கக்கூடிய புது படத்தில், தெலுங்கு படத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ் உச்சக்கட்ட கவர்ச்சி காட்ட போகிறாங்க அப்படின்றது புதிய தகவல். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.